ஒரு முறை ராஜா மகேந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவருடைய பட்டத்து யானை எவ்வளவு எடை இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். அதனால அவருடைய அமைச்சர்கள் எல்லாரையும் அழைச்சு, இந்த யானையோட எடைய உங்களால கண்டிப்பா, அதாவது சரியான விதத்துல சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அமைச்சர்கள் எல்லாம் திகைச்சு போயிருந்தாங்க. யானையை எப்படி எடை போடுறதுன்னு ரொம்பவே குழம்பிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பையன் ராஜா முன்னாடி ரொம்ப மரியாதையா வந்து நின்னாரு. ராஜா, நீங்க அனுமதி தந்தா இந்த யானையோட எடைய என்னால உங்களுக்கு சரியா சொல்ல முடியும்னு சொன்னாரு. மத்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ராஜாவும், சரி உன்னால முடியும்னா ஒரு முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுத்தாரு. உடனே அந்த சின்ன பையன் அந்த யானைய ஒரு நல்ல பலமான ஒரு படகுல ஏத்திக்கிட்டு அந்த பக்கத்துல இருந்த நதிக்கரை ஓரமா போனாங்க. அந்த நதிக்கரைக்குள்ள போனதும் அந்த எந்த அளவுக்கு யானையோட எடைக்கு ஏத்த மாதிரி அந்த படகு மூழ்குது இல்லையா, அத அந்த சிறுவன் இந்த முறை யானைய நிலப்பகுதியில வெட்டிட்டு எந்த அளவு, அதாவது யானை இருக்கும் போது எவ்வளவு அளவுக்கு அந்த படகு தண்ணியில மூழ்கி இருந்ததோ அதே அளவு பெரிய பெரிய கற்களை கொட்டு அந்த படகை நிரப்பினாங்க. இப்ப ராஜா கிட்ட அந்த சின்ன பையன் சொல்றாரு, இந்த எடை தான் யானையோட எடை அப்படின்னு தன்னுடைய மதிப்பிற்குரிய ராஜா கிட்ட பணிவா சொன்னாரு. சின்னவங்களோ பெரியவங்களோ யாரையும் முதல்ல குறைவா எடை போடக்கூடாது. அவங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய திறமை வெளிப்படும். அவங்களுடைய முயற்சிக்கான பலனும் இருக்கும். நீங்களும் உங்களுடைய திறமைகளை கண்டிப்பா ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுடைய திறமை என்ன, உங்களால என்ன முடியும் அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கே தெரியும்.